அதே தான் யாருக்கு நான் தாங்க. எப்படி வார்த்தைகள் நானே தாங்க அப்படி கூறும். ஆமாங்க மாதவா. அப்புறங்க நான் கை போடுறேன். நீங்க போறீங்க நான் ஏதாவது சொன்னா மண்ணை நான் கை போடுவேன். நானும் போடுவேன். எங்க போடுறேன்? நீங்கள் கை போட்டா நான் பை போடுவேன். உன் தோல் மீது எனது கையை போடுவேன். ஆமாங்க ஆமாங்க சரிங்க. நீ போடக்கூடாது. அப்படியா? ஆமா. சரி ஏன் போடக்கூடாது? ஆமாடா. சரி போட மாட்டேன் சொல்லுங்க. ஒரு மனனுக்கு மந்திரிக்கு வித்தியாசம் உள்ளதா இல்லையா? இருக்குது இருக்குது இருக்குது. நீங்க நீ தோல் மீது கை போட்டா ஆமாங்க நான் மகாராஜா ஆயிரும், நீ மந்திரி ஆயிருவேன். இந்த வேலை தேவையா? ஆமாங்க மாதவா. இந்த மாதிரியும் சிங்காரம் முன்னாடி சீர்தமையானது. ஆமா தெய்வலோகத்திலே கூடினால் தேவர் சபை, இந்த பூலோகத்திலே கூடியபடியால் ராஜ பெருத்த புண்ணிய சபை. ராஜ பெருத்த புண்ணிய சபை, புண்ணிய சபை என்பார்கள். இப்பேற்பட்ட புண்ணியமான சபையிலே யாரு முன்னாடி சீர்தமையானது. ஆமா எதற்காக அமைக்கப்பட்டுள்ளார்? அப்படி கேக்குறீங்களா? அது எதுக்கு பூத்து வச்சிருக்காருன்னு கேக்குறீங்க. அது இது தெரியாதா? தெரியாது. சத்தியமா தெரியாதா? தெரியாது. சத்தியமா தெரியாது. தெரியாது. எதுக்குன்னு தெரியாது? தெரியாதுடா. எனக்கே தெரியாது. தெரியாதா? ஆமாங்க. தெரியாமலையா நீ 10 மணில இருந்து இருக்கிற? ஆமாங்க. காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்களால் ஒன்று கூடி இன்று ஓர் இரவு தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். இப்படி தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரி பேசுறீங்க. என்னதான் வகுத்துக்கு திங்கிற? எல்லா இதுமே என்ன ஊரு என்ன சாமி எதுக்கு நாடகம் என்ன நாடகம்னு எல்லாம் நானே சொல்லிவிட்டு நீங்க ஒரு கேள்வி. வரும் பொருள் எடுத்துக்கூடிய வேலை யாருக்கு?
எனக்கு தான். அந்த வேலையை செய்வது நானே தான். ஏங்க என்ன அடிக்கூடாதுங்க, என்ன அடிக்கூடாதுங்க. நான் அடிக்க மாட்டேன். ஆத்தாவுக்கு வேண்டுதல் வச்சிருக்கிறேன். என்ன வென்று வைத்தாய்? எனக்கு யார் அடிக்கிறாங்களோ 5 மணிக்குள்ள ஒரு ரத்த வாந்தி எடுத்துருவாங்க சாமி. அப்ப நான் சாட்டையே தீண்ட மாட்டேன். தம்பி நீங்க வாங்க, நீங்க அடிக்கிறதுல ஒண்ணும் மேரிச்சு கிடையாது. அடி நீ 1000 அடி அடித்தாலும் நான் அசால்ட்டா நான் வாங்கிக்குவேன். அடி வாங்குறேன் நான் பொழைச்சுக்குவேன். அடி கொடுக்குறவங்க நீ தான் கையில் எடுத்து செத்து போவா. தேவையா உனக்கு? அதுதான் கூத்தார போன 1000 ஹாஸ்பிட்டல் போகணுமா? தேவையா? தேவையா உனக்கு? உன்னையா நான் அடிக்கணும்? ஏன்டா கோபி இப்படி பண்றதா? நாயா நம்ம அடிக்கணும், அதை ஏன் அடிக்கணுங்கிற மாதிரி. ஏய் ஓல் கிரந்த போதுனோ உலகமெங்கும் அருள்பாலிக்கும் மங்காள ஈஸ்வரி என்று பெருவிட்டே நமது காளியுடைய திருவிழாவில் வெற்றி இங்க சிங்காரம் முன்னாடி சபையானது ஊர் பொதுமக்களால் அமைக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா இன்று ஊர் பொதுமக்களும் சுற்றுவட்டார பொதுமக்கள் யாவட்டு பேர்களும் கடல் நிலை போல பட்டு காட்சி அளிக்கிறார். இந்த நாடகத்துக்கான வந்த அருமை ரசிகளா பொதுமக்களும் தருமத்து பிரசவாட்டில் படுக்க வச்சுக்கிறேன். சற்றாவது இடுப்பு பாத்துறாங்க. வேற அந்த அடம் பிடிச்சிச்சு, அப்படியே அடமா இடம் பிடிச்சிச்சு, படுத்துக்குச்சு. காவலா இன்னும் கலையின் மீது ஆர்வம் கொண்ட இன்னும் கலை ரசிகர்களும் யாவற்று நல்ல உள்ளவங்களும் சிங்காரி சீசபையில அமைந்திருக்கிறார். யாவற்று நல்ல உள்ளவங்களுக்கும் நமது கலைவர்கள் நாடகங்களின் சார்பாக மனமார்ந்த முதல் நன்றி என வணக்கம். வணக்கம். அமைச்சரே எப்படி இருந்த போதிலும் சிங்கார சீசபையில வைக்கப்பட்டுள்ள நாடகம் என்னவென்று தெரியுமா? என்ன? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? தெரியாதே. உனக்கு தெரியாதா? தெரியாது. தெரியாது. எதுக்கு வேஷம் போட்டு வந்த? இப்ப நீங்க மண்ட மேல அடிக்கிற மாதிரி கேட்காது. என்ன நாடகம் தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியுண்டா? தெரியுமில்ல? அப்ப கொலை மூட்டி நீ சொல்லணும்ல. தெரிஞ்சா எவ்வளவு சம்பளம் இருக்கு? ஓய் 1700 சம்பளம். 1600ங்க. 1600 அத கொடுப்பாங்க. இது வேணாங்க. இல்ல கொடு. 1600ங்க. 1600 ரூபாய். ஆமாங்க. நமக்கு எவ்வளவுங்க? நமக்கு 1000 ரூபாய் 700 ரூபாய். ஆமா. நம்ம விட ஒரு 600 700 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறேன். விடி ஆடுறேன். வரவங்களுக்கு எல்லாம் ஆமா எடுத்து நான் தான் சொல்லணும். அப்புறம் நான் எங்களை சொல்றேன். 1/2 மணி நேரத்துல 10 நிமிஷம் சூத்தாடி உள்ள படுத்துவேன். வெட்டிறாரு 24 பேருக்கு கை விட ஆறால முடியும். நீதாடா பண்ணணும். சரி எப்படியே கோபி பையன் பொழைக்க மாட்டானா? சத்தியமா பொழைக்க மாட்டான்டே. கண்டிப்பா ஆமா எழுதி வச்சுக்க. ஏய் ஓலு ஓய்ங்க. இடக்கமடக்கு ஈர்மார்பு வார்த்தை இல்லாமல் பேச வேண்டும். ஆமாங்க. புரிகிறதா? சத்தியமா. யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்று செவியை சிந்தித்து செயலாற்றி பேச வேண்டும். யா கோபி வேஷம் போட்டு ஆளு யாருன்னு தெரியாது போயிருமா? வர்றப்பதான் ஒரு கோட்டை வேண்டி ஆளுக்கு பாதி குடிச்சோம். அதுக்குள்ள மருந்தப்படி ஆளுவ என்ன பார்த்தா குடிகார நினைக்கிறியா? வரையிருங்க. குடிகார சத்தா கூட அளவுக்கு போக மாட்டாரா? இவரே புள்ள குடிச்சுட்டு காலை கிளப்பிக்கிறாரு. இவர் தெளிவா இருந்தா குடிகார ஜாவுக்கு போவாரு. வாடா சொல்லுங்க. என்னடா இது கொல்லு பட்டாசு. இருக்கட்டும். ஸ்ரீ மகாபாரத காவியத்தில் அப்படி ஓர் பாகமாக வழங்கும் இன்று வைக்கப்பட்டுள்ள நாடகமானது ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி சண்டை. இல்லை என்றால் அலிமுத்து பந்தயம் என்னும் நாடகத்தில் சபை நிறுத்தி வைத்திருக்கிறோம். நாடகத்தில் நான் யார் எமது வேந்தன் எதை முன்னிட்டு வந்தேன் ஒவ்வொன்றாக வதனிக்கும் வரை சபை கூர்ந்து அவமதிக்க வேண்டும். ஓகே ஒன்று சொல்றேன். அவ்வளோ தரமாங்க வாங்க. இதெல்லாம்
என்ன உனக்கு ஒண்ணுமே நுழையிலுங்க. நானும் அதுக்கு தான் பகல ட்ரை பண்ற முடியலங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, அதுதான் சொல்றேன். இது ஆவலையா? ஆமாங்க. சரி. என் மீனாமகள் என்ன? என்ன? சத்தியம் நவராவேதே. சத்தியம் நவராவேதே என்ன? புத்தியிலே சிறந்த தீரன். எப்படி? புத்தியிலே சிறந்த தீரன். சாஸ்திர வல்லமையுடைய இந்த என் பெயர் மன்னன் சகாதேவன் என்று விட்டார். சகாதேவ மன்னனாக இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? சகாதேவனாக இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? அப்பா அம்மா யாரு? வாடி சார் டாடி மம்மி. நீங்க எப்படி பிறந்தாய்? நான் பிறந்த ரகசியமே வேற. எப்படி? நான் எப்படி பிறந்தேன்னா, எங்க அம்மா தந்து விட்டா, எங்க அப்பா விந்து விட்டான், நான் வந்து விட்டேன். ரயில் கூட மோசமா போறான். ஆமாங்க. என்ன நினைச்சுட்டேன்? வயிறு வலிச்சா அது போட பீ பண்ணிட்டு போட என்ன பதிலும் இல்லைன்னா அது ஒட்டு கூடலாம் இருக்கும். பார்த்து ஆபரேஷன் பண்ணு. என்னை ஈன்றவர் யார்? யாரு? இந்த பூமியிலே என்னை அவங்க அவதரித்து வைத்த அவதரித்து வைத்த என் மாதா பிதா பிதா என் புண்ணியவதியானவள். 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 என் புண்ணியவதியானவள் யாரு? யார்? எப்பேற்பட்டவர்? யாரு அந்த நாதிர முண்டை? அந்த தாய் தந்தைகள் யாரு? சொல்ல வேண்டுமா? சொல்லுங்க. சொல்லியே ஆக வேண்டுமா? சத்தியமா சொல்லியே ஆக வேண்டும். என்ன முந்தி தவகிடாது
நீ எவ்வளவு தான் அடி எடுத்தாலும் காலி வெடிச்சு 750 சம்பளம். அப்படியா? அவ்வளவுதானா? ஆமா பின்ன பண்ணி எச்சா தருவோம்னு நினைச்சுக்கிட்டியா? நண்டா நீ விடிய பாவம் கையினோ அடிச்சிட்டு அவ்வளவுதானா? ஏன் அவன் அடிக்க சொன்னா பாடாது கம்மனடா சொல்லுங்க அமைச்சரே. அப்ப என் தாய் தந்தையானவர் யார்? யாரி எப்பேற்பட்டவர்? என் தாயானவளோ குந்தி வந்தார்கள் என்று வந்திருக்கிறான். தாய குந்தி வந்தார்கள். ஆமா. சரிங்க. என் தந்தையானவர் யார்? யாரு? தந்தையார் யாருங்க? எங்க அம்மா பேர் என்ன சொன்னேன்? குந்தி வந்தாரை. எத்தனை பேரு? 2 பேர் வருது. 2 தாய் மாதர்கள். 2 தாய் மாதர்கள். ஆமா. என் தந்தையானவர் யார்? யாரு? அன்பா அன்பும் அன்பும் அரவணைப்போடு என்னை அன்போடு இன்றெடுத்தாரு. என் தந்தையானவர். தந்தையானவர் எப்பேற்பட்டவர்? இப்ப டீ குடிக்க விடவே விட மாட்டியா? நானே குடிக்கல. நீ நீ என்ன மயிரிடா குடிக்கிற? நான் தானடா விடி விடின்னு சாவறேன். என் தந்தையானவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? என் தந்தையோ பாண்டுராஜன் எடுத்து வைக்கலாம். இவர் இவ்வளவு பேண்ட் பாப்பலையா? என்னதுரா பேண்ட பண்ண பாண்டுராஜன். பாண்டுராஜ மன்னனுக்கும் குந்தி வந்தார்கைக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்க 3 பேர் பிறந்தங்க. யார்கள்? 3 பேரா? ஆமாங்க. ஒருத்தன் சொன்னாங்க. இல்ல 3 பேருங்க. யாரா? நானே எங்க அண்ணன் என் தம்பி. எங்க இருக்கிறாங்க அவங்க? எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. என்னன்னா வேலை உங்களுக்கு? என்ன வேலை? நான் பல வேலை செய்வங்க. என்ன வேலை? முக்கியமான வேலை ஏதாவது? அதெல்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்ன? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க கத்துக்குவேன். சரிங்க. காவலா எங்கடா குடிக்கிறது போடுறான்? ஆசையோடு பண்போடு வளர்த்தாரி என் தாயாரவள். இப்ப டீ குடிக்கிறதுல சாப்பாடிக்கணும் அப்படின்னா ஆசை. சொல்லு. குந்தி தேவிக்கு எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? மந்தாரைக்கு எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? ஓட்டு போயிட்டு ஓட்ட மாட்டேப்பா. வெறுங்களாது எங்க சோறு கொடுத்துட்டீங்க. பாத்தியா? யாரு வரணும் பாத்தியாடா? ஆமாங்க. குடிக்கிறாங்களா இல்லையா? நானே குடிக்கிறேன். அமைதி குடிக்கிறான். நீ குடிப்பு குடிக்காம அவன் குடிக்கணுமா குடிக்கூடாது? சாமி ஆண்டவனே கடவுளே காளியாத்தா ஏன்னா எவன் அடிக்கிறானோ அவனுக்கு தூங்குறப்ப கண்ணு தெரியாத போகணும். காவலா இந்த எத்தனை பேர் பொறுத்து தொடர்ந்தீங்க? இருடா கேட்டா நீ பேசி முடிக்கிறதுல டீ முடிஞ்சிட மாட்டேங்குது. இருக்கட்டும், மறுமுறை வாங்கி கொள்வோம். ஆமா, கடை இங்கதானே உள்ளது. அங்க பால் அவ்வளவு முடிஞ்சிச்சு. என்ன சொல்ற? ஆமா, அதே தான் சொல்றேன். முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சு மச்சான், கதை முடிந்தது. சரி இருக்கட்டும், இருக்கட்டும். போ அடிக்கிற மாதிரி. குந்தி மன்னாருக்கு பாடராஜமலருக்கு இன்றவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? உடன்பிறப்பு எத்தனை பேர்? ஒன்றா இரண்டா? இரண்டா மூன்றா நான்கா நாலா? சொல்லணும் சொல்லுங்க, சொல்லணும் சொல்லு.
கொஞ்சம் 5 நிமிஷம் ரெஸ்ட். டீ குடிக்கலாம் குடிங்க. 5 நிமிஷம் ரெஸ்ட்டுங்க. என்ன இன்டர்வலா? ஆமாங்க. எங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா கூட 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஒண்ணு கூடத்துக்கு லீவ் விடுறாங்க. எந்த லீவ் விடுறீங்க நீங்க? கொண்டு போய் தலைவர குடிக்க மாட்டான். குடி தலைவர. குடி. அவர் குட்டி பாரு வாங்க நீங்க. டக்குன்னு சொல்லுங்க. குன்னி வந்தாரைக்கு மாடுராஜ மன்னருக்கு சரியாக எத்தனை பேர்? சரியாக 5 பச்சை பாண்டவர்கள் பிறந்தோம். 5 பேரு. யார் யாரு? யார் யார்? ராமரா ஓய் நீதான் டீ குடுத்தா இங்க வா வாக்கு பார்க்கலாம். இந்த டீ அப்படியே எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போ. எடுக்காத சும்மா எடுக்கிறியா இல்ல தள்ளி விட்டுட்டா? சரி சரி விட்டுருங்க. அது ஐயோ அம்மா கூத்துப்பா 10 ரூபாய் வேஷம் சாமி அப்படி. குன்னி வந்தாரைக்கு மாடுராஜ மன்னருக்கு சரியாக இவன் பச்சை பாண்டவர்கள் பிறந்தோமே. பிறந்தீங்களே எதுக்கு போறீங்க? என்ன மயிருக்கு போறீங்க? மூடி சொல்லுங்க. சரி சொல்லுங்க. தர்பார் முடிஞ்சாதான் டீயை குடிக்கணும். சரிங்க. இந்த அகிலத்தை யார வேண்டி பிறந்தோம்? அப்படிங்களா? இந்த மண்ணை யார வேண்டி பிறந்தோம்? என்னடா நீ 6 குவாட்டர் குடிச்சுட்டு நீ தெம்பா ஆடுற. நான் ஒரு டீ கூட விட மாட்டேன். அதெல்லாம் போயிட்டு போதுங்க. ஆடி ஆடி கலப்பா இருக்குதுங்க. கொஞ்சம் ஆன்ஸ் கொடுங்களேன். ஆன்ஸ் போட மாட்டீங்களா? ஆன்ஸ் போட மாட்டீங்களா? போட மாட்டேங்க. அவங்ககிட்ட கேட்டேன். இல்லங்க போடுறதுல சரி கேட்டனா நீ கேக்கல மைக் சொல்றேன். நான் கேக்குறேன்னா குடி எனக்கு. அப்புறம் எதுக்கு சொல்ற? சரி விடு சொல்லு. ஆன்ஸ் போட மாட்டல சொல்லு. ஆன்ஸ் போடலங்கறது ஒரு கூலி பித்தம். என்ன கம்மன் செய்யற? 2 கையில ஒரு டீ வாங்கி வச்சிட்டு பேசிட்டு இருக்கறேன். ஏங்க இந்த ஐயத்தை யார வேண்டி ஐயோ பஞ்ச மாடர் பிறந்தோமே. ராஜா முதலில் பிறந்தவர் யார்? அன்பா தர்மமே நிச்சயம். தர்மமே அரசாலும் காலம் என்று வாழ்ந்து வரும். என் அண்ணா முதல் முறையாக தர்மபுத்திர மகாராஜன் பிறந்தார். தர்மபுத்திர மன்னன். ஆமா. இரண்டாவது யார்? அன்பா வெற்றி மதகுரியான் விமர்சனம் 2வது பிறந்தார். மூன்றாவது யார்? 2 வரைக்கு முற்றவர், 2 வரைக்கு இளையவர், ஆனால் அழகு படித்த அர்ஜுனன் பிறந்தார். 3. ஆமா. 4வது யார்? குதிரை ஓட்டத்திலே வல்லமையாக விளங்கக்கூடிய என்னுடைய அண்ணா நகுலன் பிறந்தார். 5வது யார்? சாஸ்திரத்திலே வல்லவனாக வழங்கும் இந்த சகாதேவ கண்மணி நான் பிறந்தேன் 5வதாக. சரிங்களா? ஆமா. சரிங்க. அப்படியெல்லாம் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அழகா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கேள்வி கேட்டா என்ன பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சு தானே கேக்குறேன். ஏன்டா இது கல்யாணம் ஆகாதா? அதான் பொண்டாட்டியாருங்க. என் திருமணம் முடித்து தேவியானவளையா இருக்கு. தெரியுங்க, எனக்கு தெரியுங்க. யாருடா? சொல்றேன் அப்புறம் சொல்லுங்க. நானே உங்ககிட்ட சொல்றது எப்படி அவனுக்கு தெரியும்? எனக்கு தெரியுங்க. என் மனைவியானவள் பெயர் என்ன? அப்படி எப்பேற்பட்டவள்? வா மனைவி பேரு செந்தாமரை. எனக்கு தெரியாதா? இப்படி இல்லடா. அவனுக்கு பைத்திய கூதிங்க. ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் சேர்த்தணும். அப்படியா? ஆமாங்க. நண்பர் மாலை நல்லா முடிந்தார்.
தேவி என் தேவியானவள் யாருங்க? எப்பேற்பட்டவன் என்னுடைய மனைவி பெயரை கேட்டால் சக்கர பந்தலிலே தேன்மலை பொழிந்து அந்த பழமானது என் நாவிலே விழுந்தா எப்படி தித்திப்பாக இருக்கு. தன்மை போல அவருடைய நாமமானது அப்படி இனிக்குமடா. அப்படின்னா 12 பேர் தேனுங்களா? ஏனா ஆமா, தேனு தான் நக்கறதுக்கு நல்லா இருக்கும். அது இல்லடா, அப்படி இனிமையாக இருக்கும். அப்படியா? யாரவள்? யாரி? என்னுடைய தேவியோ திரௌபதி பாஞ்சாலி என்று வச்சனிக்கிறான். திரௌபதி பாஞ்சாலி? ஆமா சரிங்க. பாஞ்சாலி என்று பெண்ணை மனமுடித்து பன்னியா இருக்கிறாங்க. பாஞ்சாலி என்று பெண்ணை மனமுடித்து நாங்கள் எத்தனை பேர் திருமணம் செய்தோம்? எத்தனை பேர்? நாங்கள் அண்ணன் தம்பி 5 திருமணம் செய்தோம். ஒரே பண்ணுவேன். ஆமா, அப்படிங்கப்பா. சரி, அப்படி திருமணம் செய்து குறையுமே இல்லாத அப்படி வாழ்ந்து வருகிறோமா? எனக்கும் எதிரியானவன் ஒருவன் இருக்கிறான். பங்கும் கையாளி பாதிராஜ் சத்ராவதி. என்னுடைய பேரான பெரிய தந்தை திருதராட்டி முன்னன் காந்தாரி என்று எடுத்தாரே, கௌரவர்கள் 100 பேர்கள். அந்த துரியராக மட்டும் எனக்கு எதிரியானவன். அப்படியா? ஏன் எதிரி? என்ன காரணம்? பாலும் மண்ணுக்காக வந்த பகையானது இந்த பங்காளிகளிடமே சண்டை. சரிங்க நண்பா, எங்களை கொல்ல எண்ணற்ற வஞ்சகங்கள் செய்தா என்ன அதிலிருந்து தப்பித்து சரி நாங்க எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறீங்க? இந்திர பிரசவத்தை வாசம் முடிஞ்சு வருவோம். ஆமாடா, இப்ப எங்க இருக்கிறீங்க? இந்திர பிரசவம். நெப்பு கட்டு போச்சா உனக்கு? ஏன்டா இப்ப கூத்தாடுற ஊர்ல இல்ல? நான் வாழக்கூடிய இடம். அப்படியா? இந்திர பிரசவம். இந்திர பிரசவம் என்று சொல்லக்கூடிய நன்னகரத்திலே நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் இந்த இதற்காக வந்து என்ன காரணம்? என்ன காரணம்? ஏவத்த நான் எதுக்கு ஏன்டா வந்தா? உங்க அண்ணன் தர்மராஜர் கூப்பிட்டாருங்க. போலாமா? போலாம்.